2 வருஷம் டிவிக்கு உடைய பயணம் எப்படி பாக்குறீங்க? இந்த திமுக எதிர்க்கக்கூடிய தில் நம்ம கிட்ட தான் இருக்கு அப்படின்றாரு. எங்கெல்லாம் எதிர்த்தாங்க மட்டும் கொஞ்சம் சொல்லிட்டா நல்லா இருக்கும். மேடையில பேசிட்டு இருக்கோம் திமுக பாஜக எதிர்க்கிற மாதிரி தான். ஓகே இல்ல சார், எதிர்க்கிறதுனா எங்க எதிர்த்தீங்க, எக்ஸாக்டா என்ன செஞ்சீங்க அப்படின்னு கேட்டா இல்லங்க ஒண்ணுமே செய்யலங்க. அதேதான் இங்கேயும். திமுக எதிர்ப்புன்றது சும்மா வாயால இப்படி பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது. அதை தாண்டி களத்துல எதுவும் பண்ணல. இப்படி வாயால விஜய் திமுக எதிர்க்கிறதால திமுகவுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட போதா? லாபம் தான். பட் என்னன்னா அவரோட செயல்பாடு முடங்கிருச்சுன்றதை நம்ம பார்க்க முடியும். அவரால் பெருசா வெளியே போய் செயல்பட முடியல. இந்த மாதிரி இண்டோர்ல அப்பப்ப அவர் பேசிட்டு இருக்காரு. ஏன்னா ஆக்டிவா செயல்படுறது சாதாரண விஷயமே கிடையாது. இப்ப என்டிகே எடுத்துக்கிட்டோம்னா வரிசையா நிறைய மாநாடு போட்டுக்கிட்டே இருந்தாங்க. இந்த மாதிரி நீ பெரிய பெரிய கட்சிகளாலையும் போட முடியாது. சாதாரண விஷயம் கிடையாது பெரிய மாநாடுகள் போடணும். சோ அப்படி இருக்கும்போது இப்ப என்டிகே ஏன் பண்ண முடியுதுன்னா பெரிய ஒரு கேடர் ஸ்ட்ரென்த் இருக்கு, அவங்க பெரிய தொண்டர் படை இருக்கு. அதனால அவங்களால முடியுது. காசு கொடுக்காம மக்கள் வராங்க. காசு கொடுக்காம வரதுக்கும் ஆட்கள் இருக்காங்க. இந்த சிஸ்டமுக்குள்ள வராம பணத்தை வச்சு நீங்க அரசியல் பண்றீங்களா? அதனால ரோட் ஷோ அவருக்கு ஒரு நல்ல ஆப்ஷனா இருந்தது. லோ பட்ஜெட் ஹை இம்பாக்ட். இதான் அவர் சொல்றாரு. இப்போ விஜய் வந்து வெளியே வரணும்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. வெளியே வருவார் விஜய். ஒரு வீட்டுல இருக்கக்கூடிய விஜய் வந்து எலெக்ஷன் அன்னைக்கு அந்த ஓட்டர் ஐடி எடுத்துட்டு வெளியே வருவாங்க. அப்ப வரமாட்டாரு. அதான் அவர் சொல்றாரு. நான் வரவே மாட்டேன் கடைசி வரைக்கும். அதான் சொல்றாரு அவர். என்னன்னா ஒரு பொலிட்டீஷியனா வெளியே வந்து போராடணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். தமிழ்நாட்டில் நிறைய பேர் வெளியே வர வீட்டுல தான் உட்காந்துருக்காங்க. அவரு தாராளமா உட்காந்துக்கலாம். ஆனா கரெக்டான பொலிட்டீஷியன் யாருன்றதை டிஃபைன் பண்றோம். கரெக்டான ஒரு பொலிட்டீஷியன் மக்கள் பிரச்சனைக்கு வெளியே வரணும். ஊர்ல இருக்க எல்லாரும் உங்களை நினைச்சிக்கலாம் இல்ல. அது கொஞ்சம் பேர் அங்க இருப்பாங்க. அந்த மாதிரி உங்க ஆடியன்ஸ் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. எல்லாருக்கும் வேலை இருக்கு. எல்லாரும் தூங்கும் போது முழிக்கும் போதெல்லாம் விஜய் அவர்களே யோசிச்சுட்டு இருக்க மாட்டாங்க. நீங்க யோசிக்கல அப்படி? அதான் நீங்க மக்களே யோசிச்சுட்டு நீங்க மக்களே யோசிக்கலாமா? சோ உங்களை மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க சொசைட்டில. அவங்க பிரச்சனைகளை பார்க்கக்கூடியவங்களும் இருப்பாங்க. என்டிகேவை பத்தி நீங்க சொன்ன மாதிரி பேசவே இல்லை. 8% ஓட்டு இருந்ததுன்னா நேச்சுரலா அது ஆக்சுவலா அதுதான் 3வது அணி. அவங்களுக்கு 8% ஓட்டு இருக்கு. டிவிக்கு ஒன்றும் ஓட்டே கிடையாது. சோ 3வது அணி என்டிகே தான். இவங்க 4வது அணியா வேணா இருக்கலாம். பொதுவா ஸ்டேஜ்ல பெரிய தலைவர்கள்லாம் இருக்காங்கன்னா ஆடியன்ஸ அவங்க நினைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பிஹேவ் பண்ண வைப்பாங்க. அங்க என்ன ஆகுது, ஒரு திருக்குறள் அப்படின்ற மாதிரி காமெடியா ஒன்று சொல்றாரு. ஒன்ஸ் மோர் ஒரு திருப்பி பேச வைக்கிறாங்க. ஓகே படம் நினைக்கிறேன். அதுல வந்து மிமிக்ரி பண்ண வச்சுக்கிட்டே இருப்பாரு. போலீஸ்காரர் ஒருத்தர் சந்தானம் நல்ல பவர்ஃபுல்லான லீடர்ஸ்லாம் அவங்க ஆடியன்ஸ் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஆடியன்ஸ் சொல்றதுக்கு ஏற்ற மாதிரி ஆட்டம் போட மாட்டாங்க. ஸ்டேஜ்ல ஒரு பெரிய ஸ்டாரை, ஒரு தலைவரை அவங்க இன்னும் விஜய் வந்து என்டர்டைனர் பாக்குறாங்க. அவங்க லீடரா பார்க்கல. ஆமா. ஆனா இப்ப அந்த பழைய ஹைப் இல்ல. எனக்கு தெரிஞ்ச அந்த பழைய ஹைப் 100% இல்ல. விஜய் முன்னாடி பேசினார்னா அது ஒரு பொலிட்டிக்கல் டிபேட்டா மாறிச்சு. ஸ்டார்டிங்ல ஒரு பொலிட்டிக்கல் இம்பாக்ட் அதுக்கு இருந்தது. இன்னைக்கு அந்த பொலிட்டிக்கல் இம்பாக்ட் எல்லாம் இல்ல. அங்க நிறைய புது ஆட்களை உள்ள கொண்டு வராங்க. அவங்க எல்லாம் பெரிய தகுதியானவர்களாகவும் இல்ல. நிறைய ஆட்கள் புதுசா வராங்க. அவங்களோட ஒருத்தன் பார்த்தா நிறைய பேர் ரொம்ப சீப்பான ஆட்களா இருக்காங்க. இந்த செட்டப்பை வச்சுட்டு என்னால ரொம்ப நாள் போக முடியாது. இந்த எலெக்ஷன் வரைக்கும் இந்த வண்டி ஓரளவுக்கு ஓடும். அதுக்கப்புறம் பார்ப்போம். இப்போ இன்னொரு கூடுதலான டவுட் நிறைய பேருக்கு வருது. என்ன அப்படின்னா 234 இடங்கள்லயும் கேண்டிடேட்ஸை டிவிக்கு எவ்வளவு போட்ட முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி. விஜயோட அரசியலால இங்க சில பேருக்கு லாபம் இருக்கு. அதனால அவங்க எதுவும் தப்பு நடக்க அலோவ் பண்ண மாட்டாங்க. விஜய் 234 சீட்ஸும் கண்டெஸ்ட் பண்ணுவாரு. வேட்பாளர்கள் ஆஃப் கோர்ஸ் வீக்கா இருப்பாங்க. ஆனா என்னன்னா தாவேக்கான்ற இந்த பொலிட்டிக்கல் பிளாட்ஃபார்ம் ப்ராப்பரான ஆட்களை இன்னும் லான்ச் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு ஒரு ப்ராப்பரான ஆளை கூட இவங்க லான்ச் பண்ணல. ஒரு நல்ல பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள ஒரு லீடரை இவங்க லான்ச் பண்ணல. ஓரளா 2 வருஷம் டிவிக்கு, 3வது வருஷம் அடி எடுத்து வைக்கிறாங்க. என்ன சொல்ல விரும்புறீங்க டிவிக்கு? வாழ்த்துக்கள், நல்லா பண்ணுங்க. மக்களுக்கு தான் நிறைய சொல்றதுக்கு இருக்கு. இந்த பக்கம்லாம் போகாதீங்க, நல்ல கட்சியா பார்த்துக்கோங்க.